ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சித்ராவும் கௌதமும் அந்த வைத்தியரை தேடி அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. சித்ராவும் கௌதமும் போகிற வழியில் யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதை போய் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே பிரபான்னு சொல்லிட்டு தெரியுது. தெரிஞ்ச உடனே பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ என்னடா இது, இவ இப்படி படுத்துட்டு இருக்கா, என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா, சூர்யா, விஜய்ன்னு சொல்லிட்டு 3 பேருமே பிரபாவை தேடி வந்துட்டு இருக்காங்க. வந்ததுமே 3 பேருமே சித்ராவையும் கௌதமையும் பார்த்துறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. இவங்க எதுக்காகடா இங்கே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. நம்ம சித்ராவும் கௌதமும் எதையோ மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மகா இருந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த உடனே பிரபா இருந்த நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரபான்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு என்னாச்சு மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க பிரபா, பாருங்க என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க, பிரபாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு வயிற்றுல குத்திட்டு கீழெல்லாம் ரத்தம் சிந்தி இருக்கிறத பார்த்த விஜய், சூர்யா, மகான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்ல, ஐயோ என்னாச்சு பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு பிரபாவை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவையும் கௌதமையும் பார்த்து கேட்குறாங்க. சித்ராவும் கௌதமும் இதை நான் பண்ணல, இந்த பக்கமா நாங்கள் வந்துட்டு இருந்தோம், இவ விழுந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாங்களே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருக்கோம், யார் பண்ணதனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே போலீஸும் உடனே வந்துடுறாங்க. பிரபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. பிரபா, என்னால் தான் நீ இங்கே வந்த, என்னால் உனக்கு இப்படி ஆயிடுச்சு பிரபா, என் கூட வாழ்கிறேன்னு சொன்னீங்க பிரபா, என்னாச்சு பிரபா உனக்கு, நீ எழுந்து வா பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே விஜயும் சூர்யாவும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு சித்ராவையும் கௌதமையும் விசாரிச்சதுல எவ்வளோ கேள்வி கேட்டோம். இந்த இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க பண்ணலன்னா எல்லா கேள்விக்கும் இது ஒரே ஒரு பதில தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு நீங்கெல்லாம் இப்படி சொன்னா பதில் சொல்ல மாட்டீங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சா நீங்க பதில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட, இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதை செக் பண்ணி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்த்துட்டு அந்த எவிடன்ஸை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு சித்ராவையும் கௌதமையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் கௌதமும் எவ்வளவோ சொல்றாங்க, இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிற மாதிரி சொல்றாங்க. அது ஆனா யாருமே அதை நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பிரபாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க, அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. விஜயும் சூர்யாவும் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வந்த அப்புறம் இந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னாச்சுப்பா மாப்பிள்ளை, என்னாச்சு, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, என்னாச்சுன்னு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஷயத்த சொன்னா ரொம்பவே பதட்டப்படுவாங்க அத்தைன்னு சொல்லிட்டு, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சொல்ற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன உடனே நம்ம கோடீஸ்வரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பிரபா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ராவையும் கௌதமையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.